ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஜெயிலுக்கு போன குணசேகரன் மறுபடியும் வெளியே வந்து சைலண்ட் கில்லராக மாறி அந்த வீட்டில் உள்ள பெண்களை ஒவ்வொருத்தராக காலி பண்ணுறதுக்கு பார்க்குறாரு. அதில் முதல் ஆளாக நம்ம ஜனனியை காலி பண்ணணும். ஏன்னா ஒரு கூட்டத்துக்கு தலைவனாக இருக்கக்கூடிய அந்த தலைவனை போட்டு தள்ளிட்டா அதுக்கப்புறம் அந்த கூட்டம் சிதறி சின்னபின்னாக போயிடும். அதுபோல தான் இந்த மற்ற 3 பொம்பளைங்களும் அந்த ஜனனி பேச்சு கேட்டுட்டு ஆட்டமாக ஆடுறாளுங்க. அதனால் அந்த ஜனனியை போட்டு தள்ளிட்டா அதுக்கப்புறம் இவளுகளுக்கு ஐடியா போட்டு தர்றதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க, இவங்களை வழி நடத்துறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்கன்னு சொல்லி இப்போ குணசேகரன் நம்ம ஜனனியை டார்கெட் பண்ணியிருக்காரு. ஜனனிக்கு ஒவ்வொரு ஆபத்தை வர வச்சிருக்காரு. இப்போ ஜனனி உயிருக்கே ஆபத்து வர வைக்கிற மாதிரி ஜனனியை போட்டு தள்ளணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மகா மட்டமான ஒரு செயலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு குணசேகரன். கண்டிப்பாக இது குணசேகரனுக்கு பாதிப்பை ஏற்படுத்துன்னு சொல்லி அவருக்கு தெரியுமா தெரியாதான்னு சொல்லி நமக்கு தெரியல. ஏன்னா பரோலில் வெளியே வந்தவர் நீண்ட நாள் வெளியே இருக்க முடியாது. அவர் மேலே ஒரு சின்ன கம்ப்ளைண்ட் வந்தால் கூட தூக்கி உள்ளே வச்சிருவாங்க. ஆனால் குணசேகரன் அந்த வீட்டு பெண்களாக இருக்கக்கூடிய ஜனனியை கொலை பண்ணுற அளவுக்கு போகும்பொழுது கண்டிப்பாக இந்த விஷயம் ஜனனிக்கு தெரிய வந்தால் சும்மா இருக்க மாட்டாங்க. போலீஸில் ஒரு சின்ன கம்ப்ளைண்ட் பண்ணால் போதும், மறுபடியும் வந்து குணசேகரனை கொத்தி தூக்கி கொண்டு ஜெயிலில் போடுவாங்க. போலீஸ் அதிகாரி கொற்றவையும் குணசேகரன் எப்போ மாட்டுவான், அவனை எப்போ கொண்டு போய் ஜெயிலில் போடலாம் அப்படின்னு சொல்லி அவங்க கண்கொடுத்தி பாம்பாக காத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த வீட்டு பெண்கள் யாராவது ஒருத்தங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்ணால் போதும், குணசேகரனை மறுபடியும் தூக்கி கொண்டு ஜெயிலில் போடலான்னு சொல்லி அவங்க தீவிரமாக யோசிக்கும் பொழுது இப்போ குணசேகரன் அடுத்தடுத்த தப்பு பண்ணிக்கிட்டே இருக்காரு. முந்தா நாள் என்ன ஆச்சுன்னா ஜனனியை கொல்ல பார்த்தாரு. அதாவது ஜனனி ஃபோனை கொண்டு போயிட்டு வெளியே பால்கனியை பக்கமாக போட்டு அங்கே ஜனனி இந்த ஃபோன் எடுக்க குனியும் பொழுது மேலே மொட்டை மாடிலேருந்து பூந்தொட்டியை தள்ளிவிட்டு ஜனனியை கொல்ல பார்த்தாரு. ஆனால் அதிர்ஷ்டவசமாக நம்ம ஜனனி வந்து தப்பிச்சாங்க. இருந்தாலும் அவங்க காலு மேலே பூந்தொட்டி விழுந்து கால் முறிஞ்சு போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி கிடந்தாங்க. இந்த சூழ்நிலையில் தான் நம்ம சக்தி வந்து அந்த இடத்துல நம்ம ஜனனியை நல்லாவே பார்த்துக்கிட்டாரு. அங்கே குந்தவையும் வந்தாங்க. குந்தவை கிட்ட நம்ம சக்தி வந்து இது போல் என் ஒய்ஃபுக்கு உடம்பு சரியில்லை, அவளை நான் கண்ணும் கருத்தும் பார்த்துக்கணும்னு சொல்லும் பொழுது உண்மையாலுமே ஜனனிக்கு அந்த காயம் ரணத்தில் கூட அவங்களுக்கு கொஞ்சம் சுகமாக இருந்துச்சு. நம்ம சக்தி நம்ம கிட்ட இருந்து போக மாட்டான், நம்ம கிட்ட இருந்து மாற மாட்டான், எப்போவுமே நம்ம மேலே ரொமான்ஸாக இருப்பான்னு சொல்லி ஜனனிக்கு ஒரு நம்பிக்கை வந்திருக்கு. இருந்தாலும் இந்த இடத்துல வந்து கொற்றவை கிட்ட கொஞ்சம் பொசசிவாக நடக்கணும்னு சொல்லி சக்தியை என்னை தூக்கிட்டு போன்னு சொல்லி வம்படியாக பண்ணுறாங்க. இது கொற்றவைக்கு வந்து எரிச்சல் ஏற்படுத்தலை. இருந்தாலும் இவங்க 2 பேரும் நல்ல கப்புள்ஸாக இருக்கணும்னு சொல்லி குந்தவை வந்து நினைக்கிறாங்க. இப்படி ஜனனி வாழ்க்கையில் கொஞ்சம் வந்து குணசேகரன் எல்லை மீறி போய்கிட்டு இருக்காரு. இன்றைக்கி என்னடான்னா வீட்டில் தனியாக இருக்கிற நம்ம ஜனனிக்கிட்ட அவர் ஏதோ ஒரு ட்ரிக்ஸ் பண்ணி அந்த வீட்டில் விஷவாயு வெளியே வர்ற மாதிரி ஒரு ஆப்ஷனை வச்சு இன்றைக்கி ஜனனி உயிரை போக்குற அளவுக்கு சில செயலெலாம் செஞ்சுருக்காரு. இது வந்து ஜனனிக்கு சந்தேகத்தை கிளப்புது. ஏன் நம்ம ஃபோன் வந்து சம்மந்தமே இல்லாமல் வெளியே போய் கிடக்கணும், இப்போது எல்லாரும் வீட்டை விட்டு வெளியே போயிட்டாங்க, கோயிலுக்கு போயிருக்காங்க. இந்த சூழ்நிலையில் எப்படி இத்தனை நாளாக நல்லா இருந்த ஹீட்டர் வந்து வெடிக்கணும், இதுக்கு பின்னாடி குணசேகரன் தான் இருக்கான்னு சொல்லி ஜனனிக்கு நல்லாவே டவுட் வருது. இதனால் போலீஸ் அதிகாரி கொற்றவைகிட்ட வந்து எல்லா உண்மையும் சொல்கிறாங்க. இதுபோல் என் காலில் பூந்தொட்டி விழுந்ததுக்கு காரணமும் குணசேகரன் தான், இன்றைக்கி நான் சாக புடகை கிடைக்கிறதுக்கும் குணசேகரன் தான் காரணம்னு சொல்லும் பொழுது கொற்றவை வந்து நேராக குணசேகரனை வந்து மிரட்டுறாங்க. இங்கே பாரு குணசேகரன், ஏற்கனவே உன் மேலே கம்ப்ளைண்ட் நிறையா இருக்குது, இப்போ ஒரு சின்ன எவிடன்ஸ் கிடைச்சா போதும், உன்னை மறுபடியும் தூக்கி பரோவில் கேன்சல் பண்ணிவிட்டு உள்ளே வச்சிரும் பார்த்துக்கோன்னு சொல்லி மிரட்டுறாங்க. இருந்தாலும் கதிர் வந்து இந்த இடத்துல பழைய போல குதிக்க ஆரம்பிக்கிறாரு. கதிருக்கு இது வேணும்னு பண்ணுறாரா? ஏன்னா கதிர் வந்து பிரச்சனை பண்ணி ஒரு கலவரம் பண்ணி மறுபடியும் அண்ணனை தூக்கி கொண்டு ஜெயிலில் போடணும்னு சொல்லி அவர் எண்ணமாக இருக்கலாம். ஏன்னா கதிர் வந்து திருந்தி ரொம்ப நாளாச்சு. அவர் அந்த குடும்பத்துக்காகவே இப்போ ஒரு சில செயலை பண்ணிகிட்டு இருக்காரு. அண்ணன் பண்ண தப்பு தான், அவர் ஜெயிலுக்குள்ளே தான் இருக்கணும். வீட்டை விட்டு வெளியே இப்போ வீட்டுக்கு வந்தார்னா கண்டிப்பாக இந்த வீட்டில் நம்ம போடுற ஒரு பிளான்லாம் எக்ஸிக்யூட் பண்ண முடியாது. அதனால் அண்ணனை சீக்கிரம் கொண்டு போய் ஜெயிலில் போடணும் அப்படிங்கிறதான் கதிரோட உண்மையான மோட்டிவ். இருந்தாலும் அண்ணனுக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லி இப்போ அண்ணனுக்கு ஃபேவராக நடிச்சுக்கிட்டு இருக்காரு. உண்மையை சொல்லப்போனால் இந்த கதைத்தளத்தில் உண்மையான ஹீரோ யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கதிர் தான். ஏன்னா கதிர் வந்து அவர் ஆரம்பத்தில் குணசேகரனுக்கு ஃபேவராக செயல்பட்டு நிறைய தப்பான காரியத்தெல்லாம் பண்ணார். அதுக்கப்புறம் ஒரு சில கட்டத்தில் வந்து கதிர் வந்து ரொம்பவே திருந்திட்டார். இருந்தாலும் அவர் திருந்திட்டாருன்னு சொல்லி யாருமே நம்ப கிடையாது. ஏன்னா அந்த வீட்டு பெண்களை மறுபடியும் மிரட்டுறது, அவங்கள பயமுறுத்துறது, அடாவடியாக பேசுறதுன்னு சொல்லி கதிர் வந்து தன்னுடைய அந்த தோரணையிலே இருக்கும் பொழுது கதிர் திருந்தலையான்னு சொல்லி எல்லாரும் நினைக்கிறாங்க. ஆனால் கதிர் வந்து எப்போவோ திருந்திட்டாரு. தன்னுடைய மனைவி நந்தினிக்கு ஒரு பிரச்சனை வந்தால் கதிரோட உண்மையான சுயரூபம் தெரியும். அந்த இடத்துல அண்ணனாவது ஆட்டுக்குட்டியாதுன்னு சொல்லி தூக்கி எரிஞ்சிருவார். அந்த அளவுக்கு கதிர் வந்து இன்னைக்கு மனசு ஃபுல்லாக நல்லா மாறி ஒய்ஃபுகளுக்கு ஏற்ற புருஷனாக தான் இருக்காரு. இருந்தாலும் குணசேகரனுக்கு டவுட் வரக்கூடாது, குணசேகரன் மறுபடியும் ஜெயிலுக்குள்ளே போகணும் அப்படிங்கிற மோட்டிவில் தான் நம்ம கதிர் இருக்காதுன்னு சொல்லி ஒரு சில சம்பவத்தில் புரிஞ்சிக்க முடியுது. ஆனால் நம்ம சக்தி வந்து கதிரை புரிஞ்சிக்கவே இல்லை. கதிர் வந்து எப்பவும் போல தான் இருக்கான். அவன் குணசேகரன் பண்ணுற தப்புக்கு துணை போய்கிட்டு தான் இருக்கான். அதுவும் இல்லாமல் இப்போ குணசேகரனுக்கே தெரியாமல் சில சதித்திட்டெல்லாம் பண்ணி இந்த சொத்தை அபகரிக்க பார்க்குறான்னு சொல்லி சக்திக்கு கதிர் மேலே ஒரு புகைச்சலாகவே இருக்குது. ஏன்னா இந்த இடத்துல வந்து குணசேகரன்கிட்ட எப்படியாவது கதிரை போட்டு கொடுக்கணும். ஏன்னா
ஏதாவது ஒரு விஷயத்தில் மாட்டினா இங்கே பாருங்க நீ ஜெயிலில் இருக்கும் பொழுது சொத்தை ஃபுல்லாக அவன் பேரில் எழுதி வச்ச, ஆனால் உனக்கே தெரியாமல் அந்த சொத்தெல்லாம் அவன் ஆட்டை போட பார்க்குறான் அப்படின்னு சொல்லி உனக்கே அல்வா தர பார்க்குறான்னு சொல்லி குணசேகரன்ட்ட கெட்ட பேர் வாங்கி வைக்கலான்னு சொல்லி சக்தியும் பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஆனால் கதிர் வந்து சாமர்த்தியமாக தப்பிச்சு வந்துட்டு இருக்காரு. இப்படி குணசேகரனே பயங்கர கிரிமினல் வேலை பார்க்குற சூழ்நிலையில் நம்ம கதிர் வந்து குணசேகரனுக்கு தெரியாமையே சில கிரிமினல் வேலைலாம் பார்த்துக்கிட்டு இருக்காரு. உண்மையாலுமே குணசேகரன் வெளியே இருக்கிறது வீட்டுக்குள்ளே இருக்கிறது கதிருக்கு வந்து 50% மட்டும்தான் மனசளவில் திருப்தி, மீதி 50% வந்து இந்த ஆள் மறுபடியும் ஜெயிலுக்கு போகணும் அப்படிங்கிறதுல தான் நம்ம கதிருக்கு மோட்டிவாக இருக்கு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும் பொழுது இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா குணசேகரன் இப்போ மாட்ட போறாரு. கொற்றவை வந்து குணசேகரனை கொத்தா தூக்கி கொண்டு உள்ள போய் வைக்க போறாங்க. இதனால குணசேகரன் மறுபடியும் ஜெயிலுக்கு போக போறாரு. ஏன்னா அந்த வீட்டில் ஒரு சுபகாரியம் நடக்கணும் அப்படிங்கிறதுல குணசேகரனும் சரி விசாலட்சமாவும் சரி ரொம்ப தீவிரமாக இருக்காங்க. அதாவது தர்ஷனுக்கும் அந்த பெரியசாமி மகள் அந்த பொண்ணுக்கும் கல்யாணம் நடக்கணும். இந்த கல்யாணம் நடந்துச்சுன்னா மிகப்பெரிய சொத்து நம்ம பையனுக்கு வந்துடும் சொல்லி குணசேகரன் கணக்கு போறாரு. அதனால அன்புக்கரசிக்கும் தர்ஷனுக்கும் கல்யாணத்தை பண்ணி வைக்கணும்னு சொல்லி அவங்க ரொம்ப ஆசைப்படுறாங்க. ஆனால் அந்த வீட்டு பெண்கள்லாம் முடியவே முடியாதுன்னு சொல்லி அவங்களும் ஒத்த கால நிற்கிறாங்க. இருந்தாலும் அந்த குடும்பத்துக்காக கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும், ஆனால் நம்ம கொள்கையில் மாறக்கூடாதுன்னு சொல்லி ஒரு சில விஷயத்தில் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறாங்க. இந்த விஷயத்தை பயன்படுத்திக்கிட்டு நம்ம குணசேகரன் நந்தினியை ஜனனியை காலி பண்ணால் எல்லாம் சரியாக போயிடும். இவளால் தான் இந்த வீட்டு பெண்கள்லாம் கெட்டு போகிறாங்க. என் பொண்டாட்டி ஈஸ்வரியும் சரி என் தம்பி பொண்டாட்டிக்க நந்தினியும் ரேணுகாவும் சரி அந்த அளவுக்கு திங்க் பண்ணுற ஆள் கிடையாது. அவங்க நம்ம மிரட்டி வச்சா அவங்க அரண்டு போயிட்டு நம்ம காலடியில் கிடப்பாங்க. ஆனால் இந்த ஜனனி வந்ததுலேருந்து அந்த பெண்கள் யாரும் மதிக்க மாட்டாங்க, சுயமாக திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, இந்த வீட்டை விட்டு வெளியே போக ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் நம்ம ஜனனியை காலி பண்ணணும்னு சொல்லி தான் இப்போ குணசேகரன் ஜனனியை காலி பண்ணுறதுக்கான வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஆனால் அதுவே குணசேகரனுக்கு பயங்கர ஆபத்தாக வரப்போகுது. குணசேகரன் மறுபடியும் ஜெயிலுக்கு போகிறது உறுதியாயிடுச்சு. கொற்றவை வந்து குணசேகரனை உள்ளே போங்க நீங்கள் ஜெயிலுக்குள்ளே போங்கன்னு சொல்லி அரெஸ்ட் பண்ண வந்திருக்காங்க. ஆனால் இந்த இடத்துல குணசேகரன் கொற்றவையிட்ட சவால் விடுறாரு. இங்கே பார், உன்னால் முடிஞ்சதை பார்த்துக்கு, என்னை ஜெயிலில் வைக்க போறியா வச்சுக்கோ, நான் வரேன், ஆனால் அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன்னு பாருன்னு சொல்லி நம்ம குணசேகரன் சவால் விடுறதை பார்த்தா இன்னும் அவர் அடங்க மாட்டார். அவர் எதுவும் ட்ரிக்ஸ் பண்ணி மறுபடியும் பர்மனெண்ட்டாக வெளியே வர பார்க்குறாருன்னு சொல்லி நல்லாவே தெரியுது. அவர் எப்படி எந்த பிளான் போட்டு பர்மனெண்ட்டாக வெளியே வர போகிறாரு அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா கதைத்தளத்தில் முக்கியமான கேரக்டராக இருக்கக்கூடிய குணசேகரன் எப்போ வேணாலும் ஜெயிலுக்கு போகலாம், அவர் ஒரு சின்ன தப்பு பண்ணால் கூட ஜெயிலுக்கு போகலாம் அப்படிங்கிற சூழ்நிலையை வச்சுக்கிட்டு கதைத்தளத்தை கொண்டு போக முடியாது. ஏன்னா குணசேகரோட வில்லத்தனத்தை வெளியே காட்டினா மட்டும்தான் கதைத்தளத்தில் சுவாரஸ்யம் இருக்கும். அதனால் குணசேகரன் கூடிய சீக்கிரமே இந்த கேஸில் இருந்து பர்மனெண்ட்டாக வெளியே வர பார்ப்பாரு அப்படின்னு சொல்லி நம்ம ஆணித்தரமாக நம்பலாம். அப்படி குணசேகரன் பர்மனெண்ட்டாக வெளியே வந்தால் தான் கதைத்தளத்தில் இன்னும் அவருடைய வில்லத்தனம் அதிகமாக இருக்கும். அதுக்கு அந்த வீட்டு பெண்கள் எல்லாம் எப்படி ரியாக்ஷன் தராங்க, அந்த வில்லத்தனத்துலேருந்து எப்படி தப்பிக்கிறாங்கன்னு சொல்லி அவங்க எல்லாருமே ஒரு சுவாரஸ்யம் கூடிய கதைத்தளத்தோடு பயணிக்கிறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் அமையும். அதனால் குணசேகரன் மறுபடியும் பர்மனெண்ட்டாக வெளியே வரதுக்கான வாய்ப்பை டைரக்டர் கொடுக்க போகிறாரு. குணசேகரன் பர்மனெண்ட்டாக வெளியே வந்தாருன்னா அதுக்கப்புறம் அவருடைய ருத்ரதாண்டவம் அதிகமாக இருக்கும். அந்த வீட்டு பெண்கள் அதுக்கு ரியாக்ஷன் தர்றது, அந்த பிளான் எல்லாம் தவிடுபடி ஆக்குறதுன்னு சொல்லி பார்த்தா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக போக போகுது. வெயிட் பண்ணி பார்க்கலாம் எதிர்நீச்சல் சீரியல்ல என்ன நடக்க போகுது, குணசேகரன் எப்படி இந்த கேஸ்லேருந்து வெளியே வர போறாரு, அந்த வீட்டு பெண்கள் எப்படி குணசேகரனுக்கு மறுபடியும் தண்டனை வாங்கி தர போறாங்கன்னு சொல்லி அடுத்தடுத்த தொடரில் நம்ம தொடர்ந்து மீட் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்தடுத்த எபிசோடில் தொடர்ந்து சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.